இந்த இடத்துலங்க பல்வேறு விதமான விவசாய இயந்திரங்கள் விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க. சில இயந்திரங்கள் இவங்களே மேனுஃபேக்சர் செய்கிறாங்க, சிலர் இயந்திரங்கள் வந்து டீலர்ஷிப் எடுத்துருக்குறாங்க. இந்த மிஷினரியினுடைய ஒவ்வொன்றுடைய பயணங்களையும் நம்ம அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்கு வந்திருக்கிறேங்க. திருச்செங்கோட்டில் பவிலம் இண்டஸ்ட்ரி என்ற கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். இந்த கம்பெனியில் நம்ம விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு இயந்திரங்கள் வச்சுருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒன்றொன்னா அண்ணா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்க. வணக்கம். நம்ம பேருங்கண்ணா, நம்ம இங்கே இடத்து பேர் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. ஆனால் திருச்செங்கோடு பவிலம் ஆக்ரோ சர்வீஸ் அப்படின்ற பேரில் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்க. சக்திவேல் என் பேர். நாங்கள் வந்துட்டு டிராக்டர் அட்டாச்மெண்ட்டு, சோளத்திட்ட அறுவடை பண்ணுற மிஷினு, விதைக்கலப்பை கலப்பரு போடுற பெட்டி, சோளம் விதைக்கிறது, அப்புறம் போர் மோட்டர் கிரெயின், அப்புறம் அந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான ஒரு சில ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஓ சரிங்கண்ணா. அதை பற்றி இப்படி பார்க்கலாம். ஆனால் இந்த மிஷின் என்ன மிஷினுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்து கிடக்கிற சாஞ்சு போன தட்டை இருக்கிற மிஷின், டிராக்டரில் ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணி ஓட்டுறது. ஓ சரிங்க. இது வந்துட்டு இதில் அறுத்தோம் அப்படின்னா பேலர் மிஷின், வைக்கபிள் சுத்துற மிஷின் வச்சு கட்டிக்கலாம். கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மிஷினில் அறுத்துக்கலாம். சோளத்தட்டு சாஞ்சு இருக்கிறதுக்கு இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்கண்ணா, அருமைங்க. இதில் இது ஒரு மாடல் தான் இருக்குதாங்கண்ணா, இன்னும் நிறைய மாடல் இருக்குதுங்களா? இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணுறது இருக்குது, பேக்கில் அட்டாச் பண்ணுறதும் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட். இது வந்து ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட். சரிங்கண்ணா. பேக் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. இதுக்குன்னா டிராக்டர் இதுக்குன்னே பயன்படுத்தணும். டிராக்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியில் மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும். சரிங்க. மவுண்ட் பண்ணுறோமோ அதில் தான் ஓட்ட முடியும். பேக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த மிஷின் எங்கேங்கண்ணா இருக்குது? அது அங்கே இருக்குது. அங்கே இருக்குங்களா? வாங்க பார்த்தலாம். இந்த மிஷின் தான் இது வந்துட்டு டிராக்டரில் பின்னாடி அட்டாச் பண்ணி ஓட்டுறது, பின்னாடி பண்ணுறதுங்கண்ணா. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா விவசாயிகளுக்கு? இந்த ஒன்று கலப்பு கையிலே மாட்டிக்கலாம்னு வைங்களேன். லிங்கேஜ் தான். சரிங்கண்ணா. 3 பாயிண்ட்ல யூஸ் மாட்டிக்கலாம். ஆனால் ரிவர்ஸ்லேயே பார்த்துட்டு ஓட்டிட்டு போகணும். கொஞ்சம் ரிவர்ஸில் ஓட்டணும். அதனால் இது சீக்கிரம் ஈஸியாக டிராக்டரில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம், வேறு எதுவும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டுனா இருந்தால் அதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆயிருங்கண்ணா மாட்டி கழட்ட. கண்டிப்பாக வந்து 4-5 மணி நேரம் ஆகாதுங்க. பட் ஆனால் ஃப்ரெண்டு தான் வந்து மோஸ்ட்டாக ஈஸியாக ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே ஃப்ரெண்ட்லேயே ஓட்டி பழகி போனதுனால. ஓ சரி சரிங்கண்ணா. திரும்பி பார்த்துட்டு ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக தெரியும் எங்களை ஒரு சிலருக்கு. ஆனால் அப்புறம் வேறு என்ன மிஷினரிங்க? வேறு நேராக நிற்கிற சோளத்திட்ட அறுவடை பண்ணுற மிஷின் இருக்குது. அதுங்களாங்க, வாங்கண்ணா அதை பார்த்தோம். ரீப்பரு. இது எத்தனை மாடல் இல்லைங்கண்ணா இருக்குது நம்மக்கிட்ட? அதில் வந்து ஒரு 4 மாடல் பண்ணுறேங்க. 4 மாடலு? ஆமாங்க. இது ஃப்ரண்ட் இது பேக் அட்டாச்மெண்ட்டுங்க. இப்போ இது பேக்கில் மாட்டி போகலாங்க. இது மாட்டி இருக்கிற மாதிரி. சரிங்க. நாங்கள் இதுவரையும் பார்த்தது ஃப்ரண்டில் தான் பார்த்துருக்குறோம். இது உங்கள்கிட்ட பேக்கும் இருக்குது. ஆமாங்க. அருமைங்கண்ணா. இதில் 4 மாடல் இருக்குதுங்களா? ஆமாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு இருக்கிறதுல 2 டைப்புங்க. பேக்கில் போட்டு இருக்கிறதுல 2 டைப்பு. இது சைடு இது என்னங்கண்ணா, இங்கே கத்தி ஆட்டெல்லாம் இருக்குது சைடில்? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஞ்சு போன தட்டு, அந்த கொடிப்பில் படந்து கிடக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கட் பண்ணி விடுறதுக்காக இந்த சைடு கட்டர் மாடல் புதுசாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் ஓட்டும் போது வாழை கொடிப்பில் இழுத்துக்கிட்டே வரும். ஆமாம், அதுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதனுடைய ரேட் என்னங்கண்ணா, என்ன ரேட்லேருந்து இருக்குதுங்கண்ணா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95,000 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 95, 115, 1.5 அந்த மாதிரி சைடு கட்டுற ஒரு ரேட்டு, சைடு கட்டர் இல்லாத மிஷின் ஒரு ரேட் கொடுக்குறோம். அந்த சைடு கட்டரை சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 3rd பெல்ட் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 4 பெல்ட் வரும் மொத்தம் இதில். சரிங்க. இந்த பெல்ட் கட் பண்ணி விடுற தட்டு இந்த பெல்ட் இழுத்துட்டு போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இது மேக்ஸிமம் சாஞ்சி கிடந்தா கூட அறுத்துரும். ஆமாம், ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அப்புறம் வேற என்ன மிஷின்? இதுலேயே வந்து ஃப்ரண்ட் இருக்குங்க. அங்கே போனாங்க. ஃப்ரண்ட் மிஷின் அங்கே இருக்குதுங்களா? அதான் போகலாங்க. நாங்கள் காமிக்கிறது உள்ளது. ரீப்பர்னுடைய ஸ்டாக் பாயிண்ட் இதுங்க. உள்ளார குடோனில் அண்ணன் வச்சுருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஐட்டம் மேலே வச்சுருக்கிறாருங்க. பீஸு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லா டைப்பும் வச்சுருக்கிறாருங்க. பாருங்கலாம். அண்ணா இது கலப்பு ஐட்டங்களும் போடுறீங்களாங்கண்ணா நம்ம இண்டஸ்ட்ரியில்? உழவுக்கு தேவையான மினி டிராக்டர், பெரிய டிராக்டர் எல்லாத்துக்குமே தேவையான 9 கலப்பை, ஸ்ப்ரிங் டைப்பு,
5 கலப்பை இதெல்லாமே பண்ணுறோங்க. ஆனால் இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் உங்களால் அனுப்பி வச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே அனுப்புகிறோம். இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம். அதுக்கு எல்லாமே கனெக்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குன்னு வைங்களேன். ஓகே. இது விதக்கலப்பையுமே இருக்குது. விதக்கலப்பை ட்ரை டைப் பெட்டியும் போடுறோம். இது ட்ரை பெட்டிங்கன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டைப். ஆமாம், அட்வான்ஸ் டைப்லேயே போடுறோம். சரி சரி. இதுலேயே வந்துட்டு 2 டைப் நாங்கள் பண்ணுறோம். ட்ரை டைப் ஒன்று, இதுலேயே டபுள் பிரேக் ஆப்ஷனோட ஒரு பெட்டி பண்ணுறோம். அதையும் பார்க்கலாங்கண்ணா. இது இப்போ எங்கே கிடைச்சாலும் அனுப்பிச்சிடலாங்கண்ணா கேட்டாலும். இப்போ இந்த ஃப்ளெக்ஸில் தெரிகிற எல்லா ஐட்டமும் அண்ணன் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இது என்னுடைய இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சுங்க. ஆனால் இதில் போர் இழுக்கிற ஐட்டமும் எல்லாம் வச்சுருக்கிறீங்களாண்ணா? போர் மோட்டர் கழட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு சௌரியமாக 2 வீலரில் பைக்லேயே எடுத்துகிட்டு போய் கழட்டுற மாதிரி சிம்பிள் மெத்தடில் இருந்து பண்ணுறோம். ஓ சரிங்க. அது டிராக்டரில் போட்டு கழட்டுறது அந்த மாதிரி 2-3 மாடல் பண்ணியிருக்கோம். இது நல்லா வரவேற்பு இருக்குதாங்கண்ணா? ஆமாம்மா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நிறையா மாடல் இருக்கிறதுனால நம்ம இன்னொரு பதிவு கூட இதை போட்டுக்கலாங்கண்ணா. இந்த விவசாய கலப்பைங்களாம் மட்டும் இன்றைக்கி போட்டலாங்கண்ணா. ஓகே ஓகே. இப்போ இந்த கல்டிவேட்டர் இதெல்லாமே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது? அண்ணா கேஜுவிலே கலப்பை எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் இந்த வேலை விதக்கலப்பை என்ன டைப்? பருப்பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிரேக் ஆப்ஷனோட வருங்க. இது வந்து பருப்பு, சோளம், மக்காச்சோளம், உளுந்து எல்லா வகையான தானியமும் இதில் போட்டுக்கலாம். சரிங்க. இது வந்துட்டு 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாதி மட்டும் அந்த பாதியை நிறுத்திட்டு பாதி மட்டும் ஓட்டுற மாதிரியும் பண்ணலாம். காடு கடைசியாக கம்மியாக இருக்கும்போது அதுக்கு மட்டும் பருப்பு ஓடுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறோம். இது வந்து பருப்பு பெட்டியிலெல்லாம் நிற்காதுங்களாண்ணா? சுத்தமாக எடுத்துடலாங்க. இது உள்ளார பார்க்கலாங்களாண்ணா எப்படி இருக்குதுன்னு? இந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த இதை மட்டும் மாற்றிக்கலாங்கண்ணா? ஒரு தானியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலான்னு வைங்களேன். மீதி இருக்கிற பருப்பு பிடிக்கிறதும் அடியில் வந்து டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். அதில் ஓப்பன் பண்ணி விட்டு எடுத்துக்கலாங்க. ஆமாம். இதுலேயும் பருப்பு அதிகமாக உழுவுறது கம்மியாக உழுவுறதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து இந்த செயின் வீல் கீர் வீல் வந்து மாற்றிக்கலாம். இங்கே பல்லு மாத்திர இடம் இங்கே பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த சாப் கட்டுறது எப்படிங்கண்ணா? இது நான் நிறைய வச்சுருக்கிறீங்க. சாப் கட்டுற மாட்டுக்கு தீவன புல்ல இருக்கிற மிஷினு ஒரு 5 டைப் பண்ணுறேங்க. ஓகேங்கண்ணா. இதில் உங்களுக்கு இது ஒரு மாடலுங்க. உள்ளே இருக்குது பாருங்கள். அதையும் உள்ளே இருக்குது. ஆமாம். ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த சாப் கட்டுற என்ன மாடலுங்கண்ணா? இது பிளேடு காணாங்கண்ணா? அந்த உயரமாக இருக்கும் அந்த பிளேடெலாம் இல்லாத டைப்புங்களா? ஆமாம், இது வந்துட்டு காம்பாக்ட் டைப். அதாவது சின்ன இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். சரிங்க. இது வந்து வீல் பிளேடு வந்து உள்ளே இருக்குங்க. ஓ சரிங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் தட்டு உள்ளே கொடுக்குற இடம். சரிங்க. இதில் 3 ரோலர் இருக்கும். 3 ரோலர். இதில் மேல் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டினுடைய அடர்த்திக்கு தகுந்த மாதிரி மேலே சஸ்பென்ஸ் ஆகிக்கும். மேலே எந்திரிச்சு வைங்களேன். அந்த சஸ்பென்சிங் டைப்பில் கொடுத்துருக்கு. நம்ம சாப் கட்டில் வந்து மொத்தம் 5 டைப் பண்ணுறோம். மோட்டர் இல்லாமல் 13,000 ரூபாயிலிருந்து 23,000 ரூபா வரைக்கும் வச்சிருக்கோம். மோட்டர் தனியாக நம்மகிட்டே இருக்குது. மோட்டர் வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இல்லை வெளியில் செகண்ட்ஸ் மோட்டர் இருக்குது வாங்கி கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் இந்த சாப் கட்டர் சின்னதாக இருக்குது. இது என்ன? இது ஒரு டைப்புங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கும். சரிங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஈஸியாக தூக்கி முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடு 3 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இதே போதுமானதாக இருக்கும் இல்லைங்களா? இது மோட்டர் இல்லாத என்ன விலைங்கண்ணா வரும்? 13,000 ரூபாய்க்கு மோட்டர். இது 13,000 வருது. ஸ்பீடு மிஷினு. ஓகேங்க. இந்த கம்பெனியில் வந்துங்க ஏகப்பட்ட மிஷினரி இருக்குதுங்க. நம்ம டிராக்டருக்கு தேவையான கலப்பை, அந்த முன்னாடி தட்டு இருக்கிறதுல பேக்கில் மாட்டுறதுங்க, ஃப்ரண்டில் மாட்டுறது, அந்த மாதிரி மிஷினரி எல்லாம் இருக்குதுங்க. இந்த மிஷினரியில் மட்டும் 4 மாடல் இருக்குதுங்க. இந்த தட்டை இருக்குது இல்லை, இது வந்து நின்றுட்டு இருக்கிற தட்டை அறுக்குங்க. சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது இது மேக்ஸிமம் அறுத்துருதுங்க. இந்த மாதிரி கலப்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல் வச்சுருக்கிறாருங்க அண்ணன். இதெல்லாம் நீங்கள் நேரில் ஒரு தாட்டி வந்தீங்கன்னா தான் இங்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த டிராக்டர்லாம் இங்கே வந்து நின்றுட்டுருக்கிற வண்டி எல்லாமே ஃப்ரண்டில் தட்டை இருக்கிறத மாட்டுறதுக்காக வந்திருக்குதுங்க. நான் வந்திருந்தப்போங்க 1 2 3 4 வண்டி வந்திருக்குதுங்க. அதெல்லாமே இங்கே மாட்டிக்கிட்டு போகிறதுக்காக. இந்த பருப்பு போடுற மிஷினில் மட்டும் 2 மாடல் இருக்குதுங்க. ட்ரை டைப்பு, இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பிரேக் உள்ள இது, இந்த மாதிரி 2 மாடல் இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு தட்டுன்னு இருக்கிற மிஷினில் பார்த்திங்கன்னா 3 மாடல் வச்சுருந்தாருங்க. அதுவும் நம்ம நல்லாவே இருக்குது. மிகவும் குறைந்த ரேட்டில் தராருங்க. இங்கே நேரில் வந்து நீங்கள் ஒரு தாட்டி பாருங்கள்.
இங்கே பாருங்கள், ஃப்ரண்டில் தட்டை இருக்கிறது எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாருங்க, ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. இந்த சீசனில் சேல்ஸ் பண்ணால் இருக்கிறாருங்க. எந்த சர்வீஸாக இருந்தாலும் இங்கேயே பண்ணிடுறாருங்க இவர். அடுத்ததுங்க, இவங்களுடைய மேஜரான இன்னொரு சேல்ஸ் என்னென்னாங்க, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டுக்கும் இந்த போர் இழுக்கிற ஸ்டாண்டு கிரெயினுங்க, இந்த கிரெயின் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 ஸ்டேட்டுக்கும் இவங்க தான் டீலர்ஷிப்புங்க. இது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இதை நம்ம நல்லா போடலாங்க. இது பாருங்கள், பைக்கில் மாட்டி இப்போ எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னு சொல்லி அண்ணன் காட்டுவாருங்க. ஆனால் இதில் பைக்கில் மாட்டி எடுத்து போகலாங்களா? பைக்கில் மாட்டி எடுத்து போய்க்கலாம். அப்படியே மாட்டி காட்டுங்கண்ணா. இந்த மாதிரி மிஷினில் ஒரு 6-7 மாடல் வச்சுருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி இதை ஒன்றை மட்டும் காட்டுறாருங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு. பாருங்கள் எப்படிங்க. இதை வந்துங்க சிட்டிக்குள்ளார இருக்கிற வீட்டுக்குள்ளார இருந்தாலும் இந்த போர் இயந்திரத்தை வச்சு மோட்டார் ஏற்றி இறக்கிடலாம். இந்த மாதிரி 10 மாடல் வச்சுருக்கிறாருங்க. பாருங்கள், நிறைய நிற்கிது. நம்ம இதுக்குன்னு ஒரு வீடியோவே பண்ணி ஆகணுங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு இது வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணிடலாங்க. நம்ம திருச்செங்கோட்டுக்கும் மலைக்கும் தெற்கால தாங்க இதனுடைய கம்பெனி இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே நேரில் வந்து இதை பார்த்துட்டு போகலாங்க. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா எங்கும் இல்லாத குறைந்த விலைக்கு இங்கே கிடைக்குதுங்க. அதனால் நீங்கள் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஆனால் உங்கள் கம்பெனியை எல்லாம் சுற்றி காமிச்சிங்க, எல்லா கருவியும் பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா. ஆனால் இங்கே இப்போ விவசாயிகள் வர்றதுன்னா எப்படிங்கண்ணா வழி? நான் திருச்செங்கோட்டிலேருந்து கரூர், பரமத்தி வேலூர் கரூர் போகிற ரோட்டில் வால்ரகேட் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பு. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மலைக்கு பின்னாடி வரணும். திருச்செங்கோட்லேருந்து வால்ரகேட் எத்தனை கிலோமீட்டருங்கண்ணா? நம்ம திருச்செங்கோட்லேருந்து வால்ரகேட் ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. ஆமாம், அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர். ஆனால் விவசாயிகள் எப்போ வேணாலும் வந்து உங்களை பார்க்கலாங்களா? எனக்கு ஃபோன் பண்ணாலும் ஈஸியாக நம்ம வழி சொல்ல முடியும். ஆனால் உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. ஆனால் ஃபோன் நம்பர் வந்து 99-762-90088ங்க. ஆனால் தமிழில் ஒரு தாட்டி சொல்லிடுங்கண்ணா. 99-762-988. ஆனால் மிக்க நன்றிங்கண்ணா. ஓகே.